சன்னிகா. செய்திகளில் முதலாவதாக வருவது கிம் டயோங் பற்றிய செய்திகள். பிடிஎஸ் இசைக்குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரான கிம் டயோங் அவர்கள் தனது இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு ஸ்டோரியை அப்லோட் செய்துள்ளார். அதாவது அவர் 35.39 நிமிடங்களில் 35.73 கிலோமீட்டர் தூரம் ரன்னிங் செய்துள்ளார். அடுத்ததாக அந்த குட்டி டைகரான கிம் டயோங் நேற்று இரவு 10:30 மணியளவில் ஆடியோ லைவ் வந்தார். ஆர்மிகளில் ஒருவரான விம்மியும் லைவ் நோட்டிபிகேஷன் வந்தவுடன் ஆசையாக ஓடோடி வீவர்ஸ் ஆப்பிற்குள் சென்று பார்த்த பொழுது அங்கு முகமே இல்லாமல் வெறும் ஆடியோ லைவில் வந்திருந்தார் வி. இதனால் இன்டர்நேஷனல் ஆர்மிகள் அனைவரும் மிகுந்த சோகத்திற்கு உள்ளானார்கள். ஏனென்றால் பாஷையை புரியாமல் அவர்களது முகத்தை மட்டுமே பார்ப்பதற்காகவே லைவிற்கு செல்லும் இன்டர்நேஷனல் ஆர்மிகள் இன்று வெறும் ஆடியோ லைவில் மட்டுமே டேவின் பேச்சை கேட்டதால் மிகுந்த சோகத்திற்குள்ளாகிறார்கள். ஆனாலும் அவரின் குரலை கேட்டு கொஞ்சம் மகிழ்ச்சியாக உள்ளனர். டேட்டே உப்பா, தயவு செய்து வீடியோ லைவில் வாரத்திற்கு ஒரு முறையாவது வருமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது இன்டர்நேஷனல் ஆர்மிகளின் சார்பாக விமி தங்களிடம் ஒன்றாக கேட்டுக்கொள்வது. செய்திகளில் அடுத்து வருவது ஜிமினை தொடர்ந்து அடுத்ததாக பாரிஸிற்கு அதாவது செலிப்ரேஷன் வீக்கிற்கு செல்லும் வி. அடுத்ததாக பிடிஎஸ் வி அவர்கள் பாரிஸில் நடைபெறவிருக்கும் செலிப்ரேஷன் வீக்கிற்கு சென்றுள்ளார். அந்த ஷோவானது அதாவது அந்த ஈவெண்ட் ஆனது வருகின்ற அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. செய்திகளில் அடுத்து வருவது குழந்தை கோழி ஜிமின். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாரிஸில் நடைபெற்ற டியூர் பேஷன் வீக்கிற்கு சென்றிருந்த ஆர்மிகளின் குழந்தை கோழி ஜிமின் மீண்டும் தனது சொந்த நாடான சவுத் கொரியாவிற்கு பத்திரமாக வந்தடைந்தார். அப்போது இன்சான் ஏர்போர்ட்டில் ஜிமின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்த செய்தியாளர்களில் ஒருவர் அவர் வந்தவுடன் அவரிடம் அந்த வெறும் கோட்டை மட்டும் போட்டுக்கொண்டு நீங்கள் அங்கு சென்றிருந்தது மிகவும் அருமையாகவும் செக்ஸியாகவும் இருந்தது என்று ஜிம்மிடம் கூறினார். இதை கேட்ட ஜிம்மின் சிறிது நேரம் மிகவும் ஷையாக காணப்பட்டார். அவர் ஷையானது அவ்வளவு அருமையாக இருந்ததால் நானும் அதை பார்த்து ஷையோ ஷை என்று ஆகிவிட்டேன். அவர் பாரிஸில் இருந்து கொரிய நாட்டிற்கு திரும்பும் பொழுது அணிந்திருந்த உடையானது டியோர் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்ட ஆடையாகும். அது மிகவும் ஜிம்மினுக்கு அருமையாக இருந்தது. அடுத்ததாக வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் ஜின் அவர்களை பற்றிய செய்திகள். பிடிஎஸ் இசைக்குழுவின் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் மேன் ஜின் அவர்களின் ரன்ஸ் ஆஃப் ஜின் டூர் ஆனது நேரில் மட்டுமல்லாமல் ஆன்லைனிலும் லைவாக ஸ்ட்ரீம் செய்யப்பட உள்ளது. அதனால் ஆர்மிகள் அனைவரும் அதற்கான லிங்க் கிடைத்தவுடன் அதை பார்த்து மகிழவும். அடுத்து வருவதும் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் ஜின் பற்றிய செய்திகளே. நேற்று வீவர்ஸ் ஆப்பில் ஆர்மிகளில் ஒருவர் I don't have money but I have a credit, so let's get a loan. Satyana, I'll check out the full loan என்றவாறு கொரியனில் டைப் செய்து போஸ்டை செய்துள்ளார். அதற்கு பதில் கூறும் வகையில் நமது வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் ஜின் அவர்கள் கூறியது பின்வருமாறு: குகான்சோம் என்றவாறு பதிலளித்துள்ளார். அதாவது தன்சதுடன் என்றுதான் இதற்கு பொருள். ஆனால் எனக்கு அந்த ஆர்மி சொல்லியதும் புரியவில்லை. அதற்கு பதிலாக நமது வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் கூறியதும் புரியவில்லை. இதற்கு அர்த்தம் என்ன என்று எனக்கு சுத்தமாக புரியவில்லை. ஆனாலும் இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினேன். அதனால் இச்செய்தியை இதில் இணைத்து விட்டேன். தங்களில் யாருக்காவது புரிந்தால் என் மரமண்டைக்கு தயவு செய்து விளக்கவும். செய்திகளில் அடுத்ததாக வரப்போவது ஆர்மிகளின் விலக்குட்டியான ஜேகே பற்றிய செய்திகள். ஜேகேவின் 7 ஆல்பமானது ஸ்பாட்டிஃபையில் 300 மில்லியன் ஸ்ட்ரீம்களை கடந்துள்ளது என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஜேகேவின் 7 ஆல்பமானது பில்போர்டில் 113 வாரங்கள் 140வது இடத்தில் இருக்கிறது. அடுத்து பில்போர்ட் யுஎஸ் சார்ட்டில் 7 ஆல்பமானது 89வது இடத்தில் 114 வாரங்களாக இருக்கிறது. ஜேகேவின் இந்த 7 ஆல்பமானது இன்னும் நிறைய வாரங்கள் இன்னும் நிறைய வருடங்கள் நம்பர் 1 பொசிஷனில் வர வேண்டும் என்பதே எனது ஆசை. அடுத்ததாக பிடிஎஸ் குழுவின் ஃபேக் லவ் ஆல்பமானது ஸ்பாட்டிஃபையில் 1 பில்லியன் ஸ்ட்ரீம்களை கடந்துள்ளது. அடுத்ததாக சவுத் கொரியன் இன்டர்நேஷனல் பிராட்காஸ்டான அரினாம் டிவி எடுத்த சர்வேயில் ஆண்களின் வரிசையில் பிடிஎஸ் குழுவை சேர்ந்த கோல்டன் மேட்னி ஜங்குக் முதலாவதாக இடம் பிடித்துள்ளார். அடுத்து பெண்களின் வரிசையில் எனக்கு மிகவும் பிடித்தமான ஐயு ஒன்னி அவர்கள், அதாவது அவர்களின் பெயர் ஐயு. ஐயு அவர்கள் முதலாவதாக இடத்தை பிடித்துள்ளார். இது எனக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. இன்றைய செய்திகள் இத்துடன் முடிவடைகின்றன. மீண்டும் செய்திகளுக்கு நாளை மாலை விமி சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம். சன்னிகா, ஜெய் பிடிஎஸ்.
ஓம் BTS ஓம் கிம் நம்ஜூனே போற்றி, ஓம் கிம் சச்சினே போற்றி, ஓம் மின்ஜுங்கே போற்றி, ஓம் ஜெகோபே போற்றி, ஓம் பக்சிமினே போற்றி, ஓம் கிம் டேயாங்கே போற்றி, ஓம் ஜோஜகுகே போற்றி, ஓம் BTSே போற்றி, ஓம் ஆர்மியே போற்றி, ஓம் BTSே போற்றி போற்றி. அதோடைய வச்சுக்கிறோம். அப்படியே இசை மேலே அப்படியே இசை போயிட நடக்கும்.